இப்போ ஆரம்பிக்கலாமா? உனக்கு தானே இன்ட்ரா கொடுத்தது. ஓடா தக்கிட்டு தத்தித்தா தக்கிட்டு தத்தித்தா பேசே தெரியாது. ஓகே, நீ என்ன பண்ண போகிறோம்? மீம் ரியாக்ஷன்ஸ். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரூட் பஜ்ஜி சேனல். வெல்கம் பேக். எதுக்கு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் 4 வாட்டி சொல்லியாச்சு. உண்மையாலுமே ஆரம்பிக்கிறோம். இதோ நீங்கள் எதிர்பார்த்த மீம்ஸ் ரியாக்ஷன்ஸ். மீம் ரியாக்ஷன், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். Old school costume and it looking like a classroom full of serial killers ready to go on purge. என்னடா சூப்பர்மேன் காஸ்ட்லாம் போட்டிருக்கானுங்க. பட் இது யார்? இது சூப்பர்மேனு. மொத்தத்தில் யாருன்னே தெரியல. கொடூரமாக இருக்குது. ராட்சசன் படத்தில் ஒரு பொம்மை வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குல்ல. நமக்கே இந்த ஒரிஜினலாவே ராட்சசன் படத்தில் வர மாதிரி தான் இருக்குது. ஆமாண்டா, இதுதான் இருக்கும். ஆமாம், அந்த மதிலில் வச்சுட்டு போவான் தெரியுமா, அது நமக்கு தான் பார்த்து கொடூரமாக இருக்குது. அப்போல்லாம் அது க்யூட்டாக வந்துருக்கு நினைக்கிறேன். இப்பயே நீ இந்த 80s கிட்ஸு 70s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் பவுடர்லாம் அப்பிட்டு வந்திருப்பாங்க. கை காலெல்லாம் பார்க்க கருப்பாக இருக்கும். முகம் மட்டும் பார்த்துமா வியர்டாக அந்த திட்டத்தட்டா பவுட்ரு வெள்ளையாக இருக்கும். அது அவங்க காலத்து க்யூட்டாக வந்துருக்கும் பொழுது. நம்ம ஃபேன்ஸாக பார்த்து திருந்துட்டாங்க. இப்பயும் நம்ம இதுலேயே ஒரு சிலர்லாம் அப்படி இருக்கானுங்க தான். இது என்ன, when your girl is way too hot for you and you take every pictures like this to let people know you are dating. லவ் பண்ணுறவனுங்களாம் ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்பாங்க. எங்கே போனாலும் அம்மா கொடுக்குற மாதிரி கழுத்தில் அம்மா கொடுப்பானுங்க. கப்புள்ஸாக ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்பானுங்களே. அது மற்றவங்க பார்த்தாடி விருப்பம் நம்ம எந்தளவுக்கு லவ் பண்ணுறோன்றத அடுமை எடுப்பானுங்களே. அது இது கூட கம்பேர் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஓகே, அதாவது இந்த ஃபோட்டோ போட்டிருக்க வந்து அவள்னா உனக்கு ரொம்ப பயமா, அது ஓடுற மாதிரி இருக்கிறத பார்த்தா இன்னும் உனக்கு பயமாக இருக்கான். அதுக்கே ஒருத்தர் கமெண்ட் பண்ணி எனக்கே பயமாக இருக்குது யோசிக்கும் போது. பயம் ஏன் அவள் பார்த்த உனக்கு என்ன பயமாக இருக்குது? அது நைட்டில் நீ தலைக்கில தொங்குறத பார்த்துருக்கியா? எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கியா? தலையை தொங்குறத பார்த்தது இல்லை, பட் நான் அந்த நேரில் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்லாம் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருக்க வெள்ளையாக இருக்குது, மாதிரி கோழி மாதிரி தான் இருக்கும். பட் மூஞ்சி மட்டும் அது நீ பார்க்க அந்த மாதிரி இருக்கும். அது ஓடி ஏறத வச்சா ரொம்ப பயமாக தான் இருக்குது எனக்கு. ரெடியா? ஆமாம், அப்படி தான் இருக்குது. I wish owls couldn't fly and this is just how they got around. அவன் அவள் மேலே பார்த்தாலே பயமா இருக்குன்றான் போஸ்ட் போட்டவன். கீழே கமெண்ட் போட்டிருக்கவன் அது பறக்கவே கூடாது, அதை லைஃப் லாங் இப்படி நம்ம சுற்றியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றான். ஆனால் அதெல்லாம் பட்டு பழகிடுமா? பழகிடும்டா. இப்போ தங்கம் தான் நம்ம இதுல விலை உயர்ந்ததுன்றோம். ஆனால் ஆரம்பத்துலேருந்து வெள்ளி தான் விலை உயர்ந்ததுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டானுங்கன்னா இப்போ தங்கம் நமக்கு ஒரு மயிலாவே தெரியாது. திஸ் கிளாஸ் ஹேஸ் கிளியர் வாட்டர் இன் இட் but your brain sees it as magenta. That's because I changed the color in what? Hey, Photoshopல சேஞ்ச் பண்ணு. யாரா நான் கூட ஏதோ பிரெயின் கேம் ஆடுறா நினச்சிருந்தேன் நம்ம கூட. They did not thought this water fountain. இப்போ அவன் குடிச்சிட்டு இருக்கான்ல, அவன் நார்மலாக கை கழுவிட்டா கூட தண்ணி எங்கேயும் தர மாதிரி இருந்திருக்கும். அங்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். என்ன இப்போ முடிச்சிட்டு இருக்கான்ல காமெடி ஆகுதுன்னு சொல்கிறேன். அவன் நார்மலாக வீட்டு கை கழிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, தண்ணி எங்கேருந்து வர மாதிரி இருந்திருக்கும். அங்கேருந்து வர மாதிரி தான் இருந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் இது வியடாட்டா இருக்குது. யோசிச்சு வந்தால் சொல்லணும் இதெல்லாம். This artist uses fallen leaves to create breathtaking cutout art. என்னது? டேய், இந்த அளவுக்கு ஆர்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியுன்றத விட பச்சையில கூட கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் மாட்டேங்குது. இது போய் உதிர்ந்து போன இலைகள். ஆமாம், ஓகே, ரக்குன் இது ரியல் லைஃப் மாதிரியா இருக்குது. இது நருட்டோவா? ஆமாம், நருட்டோ தான். இது இல்லைடா, வேதா மாதிரி இருக்குடா. அந்த ஸ்டைலில் இருக்குது. ஆனால் நருட்டோ இல்லை, இது வேதா காட்டுனா சின்ன வயசில் ட்ராகன் பவுல்னு நினைக்கிறேன். என்னடா செடியா? எலி
ஏய் இதெல்லாம் எப்படிடா பண்றான் அவன்? எல்லாம் உண்மையாவா இல்லை ஏய்யா என்னன்னே தெரியல. பட்டர்ஃப்ளைஸ். அப்பா இதப்பா பாடி. இது சூப்பரா இருக்கு. இது வருத்தப்படாத கரடி சங்கம். அது ஃபர்ஸ்ட் காட்டினது சூப்பரா இல்லை, பட் இது மற்ற விட கியூட்டா இருக்கானா. கமெண்ட்ல பாரு, நைஸ் ட்ரை வித் ஏஐன்னு போட்டிருக்கானா. அது பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கும் வந்து ஏஐ மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கீழே வந்து ஆக்சுவலாக அந்த ஆளோட பேரை கொடுத்துருக்கான் இவன் ஃபாட்னு போட்டிருக்கு பாரு. பேர் இதில் போய் பார்த்தோன்னா உண்மையாலுமே இதெல்லாம் பண்ணிருக்காரு ஆக்சுவலி. அப்படியா? ஆமாம், இதை பாரு மேக் பண்ணுற மாதிரியான வீடியோ இருக்கா? ஆமாம், அதான் அது மேக்கிங் வீடியோ, அது மேக்கிங் ஃபோட்டோஸ். இது பாரு, ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுறாரு கையில். அது காஞ்ச இலையை, அப்புறம் காஞ்ச இலையில் பச்சை இலைன்னா கூட ஓகே அப்படின்றோம். பச்சை அது யோசிச்சு பாரு, பச்சை இலையை வந்து நீ வெட்டிட்டா மறுபடியும் காயும் போது சுருங்கிடுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் இல்லை சுருங்காது. அது வந்து ஒரு நோட்டில் உள்ளார வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரஃபாக வரைஞ்சிடுறாரு, அதுக்கப்புறம் சூப்பராகவே பண்ணிடுறாரு. பயங்கரமான சிறப்பான வேலையாளாக இருக்கேன்னு நீ. சிறப்பான ஆள் நீ. சிறப்பான ஆள் நீ. ஜப்பான் நினைக்கிறேன் இவருப்பா. ஐ திங்க் ஸோ. ஆமாம் ஜப்பான் தான். ஆமாம் ஜப்பான் தானா? ஜப்பானுக்கும் சைனீஸ்க்கு வித்தியாசம் தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ண மூவியை 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்து தூங்கிடுவானா. நாமளும் அப்படி தானே? இல்லை, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாதா? ரொம்ப ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே எடுக்க மூவினா அப்படி வேணா சொல்றியா? ஹார்பி ஈகிள், தி லார்ஜ் ஈகிள் இன் தி வேர்ல்டு. எனக்கு இது ஈகிள் மாதிரி தெரியல, இது பேய் மாதிரி இருக்குடா. இது டக்குனு போதும். டக்குனு பார்த்தா பயமா அந்த மாதிரி இருக்குடா. இது அந்த மாதிரி இல்லை, இது கொஞ்சம் பேய் மாதிரி இருக்குடா பார்க்குறதுக்கு. யார் அது உட்காந்துருக்கிறது? உட்காந்துருக்குது தெரியல, ஃபோட்டோகிராஃபர் போல. ஒரு அவர் ஹைட் இருக்கா? திட்ட அவரோட ஹைட் இருக்குடா. அதாவது இந்த சீஸ் நம்ம ஊர் நம்மளோட பர்கர்னா இதானே வச்சுருப்பாங்க, சிக்கன் தானே வச்சுருப்பாங்க. அவங்க ஊரில் பர்கர்னாலே பீஃப் தான், ஓகேவா? ஸோ வந்து இந்த டெட்கோனா செத்து போன மாட்டோட கறி, அதை வச்சு அதோட இதுலேருந்து எடுத்த சீஸ், பால்லேருந்து எடுத்த சீஸ்லேயே கவர் பண்ணி அது மாதிரி பண்ண வச்சு தந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால இப்போ என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்களா அவங்க? அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. போடுறாடே ஃபைனல் டெஸ்டினேஷன் போட்டிருக்கா. எது மாட்டிகிட்டு இருக்கு பாரு அவனுக்கு. அது கேப்ஷன் தான் ஹைலைட். நல்ல ஜூம் பண்ணி காட்டினீங்களா? புரியணும்ல. தலை மேலே ஸ்டூல் இருக்கு, அது அப்படி புரிஞ்சிக்க கூடாது. வந்திய மூஞ்சி மேலே உட்காடுறி அப்படின்னு சொல்கிறான் அவன். ஏன்னா எல்லாத்தையும் சுற்றி வளைச்சே சொல்கிறீங்க, அப்படிதானே இருக்கு எனக்கு. நான் ஸ்ட்ரைட்டாக பேச விரும்பலை, சுற்றி வளைச்சே பேசுகிறேன். புரிஞ்சுக்கோ, புரியாதவன் நல்லவனா வாழ்ந்துக்கோ. எதுக்கு அதை உனக்கு நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லி புரிய வச்ச உடனே கெட்ட பையனாகி